ஹலோ எவ்ரிவான், நான் நவீன்குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸிங் யூனிட். இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரோபுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நிறைய போட்டிருப்பேன். ட்ரெஸ்ஸிங் யூனிட் பற்றிலாம் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். பட் என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஏன்னா இதில் பேஸ் யூனிட்டை பார்த்தீங்கன்னா சிட் அவுட் பிளேஸ் எதுவுமே நம்ம கொடுக்கல. பட் என்ன சேர் போடுற மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு 2 ட்ராவர் கொடுத்துட்டு ஒரு ஃபுல் மிரர் அப்படின்னா கீழேருந்து 2 ஃபீட் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். இந்த மிரரோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 ஃபீட், அகலம் பார்த்திங்கன்னா 2.5 கிட்டே கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்போம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட டிசைன் எப்படி பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் அதில் லைட்ஸ் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது கிட்ஸ் பெட்ரூமோட ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வார்ட்ரோப் போட்டிருப்பேன். நான் அந்த வார்ட்ரோப் கூட காமிக்கிறேன். அந்த வார்ட்ரோப் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இது ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் கூட நிறைய இருக்கும். பேசிக்காக ஒரு வார்ட்ரோப்பில் வர்றது ட்ரெஸ்ஸிங் யூனிட் போட்டிருப்போம். ஒரு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணுறோம் அப்படின்னா சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிரர் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா ஒரு மிரர் வச்சதுக்கப்புறம் ஒரு சைடு கேபினெட் பார்த்துருப்பீங்க. பட் என்னென்னா இது சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்காது. சும்மா நின்றுட்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு கீழே 2 ட்ராவர் இது. பட் ஏன்னா 2 ட்ராவர் கூட நீங்கள் டவுன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இருக்கிற டெப்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் ஒரு 10 இன்ச்சஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபினிஷிங் பேக் பேனலிங் பண்ணி அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிரர் சிலிக்கான் போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது. டபுள் டேப் சிலிக்கான் வச்சு என்ன தான் பண்ணாலும் பெரிய மிரர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ப்ராப்ளம் தான். அதனால தான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஃப்ளாட்டோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா வுட்டு பேனலிங் பண்ணியிருக்கோம். வுட்டு பேனலிங் பண்ணிட்டு அதில் இருக்கிற நாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கிட்ட இருக்கும். வுட்டு பார்த்தீங்கன்னா கோர் கட்டிங் போட்டுட்டு உள்ளே இந்த சர்ஃபேஸ் லெவல் அப்படின்னா வுட்டு சர்ஃபேஸ் லெவலுக்கு நம்ம லெவல் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே தான் இந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்லேருந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வெளியே வரும். பட் என்னென்னா நம்ம வுட்டு லெவலுக்கே பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கோம். நான் லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீங்கள் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். அதில் இருக்கிற ட்ராவர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். இது வெறும் 10 இன்ச்சு ட்ராவர்னால சாஃப்ட் க்ளோஸ் ட்ராவர் எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு அடி ஒரு 6 mm அந்த மாதிரி போகணும். ஒரு 12.5 இன்ச்சஸ் 13 இன்ச்சஸ் 14 இன்ச்சஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவர். இது சாஃப்ட் க்ளோஸ் கிடையாது. யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரோப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ ஃப்ளூட்டட் லேமினேட்ஸ் சேம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் இருக்கும், பிளாக் கிரைன்ஸ் இருக்கும். இதில் ஃப்ளூட்டட்னால உங்களுக்கு டிசைன் கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது அதோடய டிசைனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைன்ஸ் இருக்கும், பிளாக் கலர். ஒரு பெரிய மிரர் தான் இது. 2.5 ஃபீட் கிட்ட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். 2 ஃபீட் இருந்தாலே பார்த்தீங்கன்னா போதும் தான். பட் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஆள் பக்கத்தில் நின்னாலும் கூட ஸ்பேஸ் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஒரு காலம் கொடுத்துருக்கிறதுனால ஃபுல் ஸ்பேஸே பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் இருக்கிற மிரரோட பேக் பேனலிங் பார்த்தீங்கன்னா ஷார்ப் கார்னர்ஸ்லாம் இல்லாமல் டாப்பில் ரவுண்ட் பண்ணியிருப்போம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி மிரரும் கூட ரவுண்ட் பண்ணியிருப்போம். மேலே பார்த்தீங்கன்னா மிரர் லைட் ஒன்று கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா டில்ட் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் மேலேயும் கீழேயும் கூட மாற்றிக்கலாம். பட் என்னென்னா நான் ஃபேஸில் படுற மாதிரி தானே நம்ம போடுவோம். ஏன்னா அதுக்கு தானே ட்ரெஸ்ஸிங் யூனிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் என்னென்னா டில்ட்டபிள் இருந்தது அப்படின்னா எப்படியா இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும். கீழே இருக்கிற ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இப்படி தான் இருக்கும்.
பட் என்ன இங்கே வந்து சேர் போட்டுலாம் வந்து உட்கார முடியாது. ஏன்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஃபீட்டு கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கும். மினிமம் வந்து ஒரு 2 ஃபீட் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து சேர் வந்து போட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உட்கார முடியும். அரௌண்ட் ஒரு 500 ஒரு 450லேருந்து 600 இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து உட்காரலாம். பட் என்னென்னா ஆளுங்களோட ஹைட்டு பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேல்குலேஷன் வந்து எடுக்கணும். நம்மளோட கிளைண்ட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்காங்களோ அது பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து ஹேண்டில் வந்து கொடுக்கல. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஹார்டாக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக வந்து கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து கீழே வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து கொஞ்சம் கேப் அதிகமாக வந்து கொடுத்துருக்கும். இந்த மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணல. 1 ஃபீட்டுக்கு வந்து மேலே போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. பட் என் கிளைண்ட் வந்து வேணான்ட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீட் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணல. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலே வந்து போனீங்க அப்படின்னா சாஃப்ட் க்ளோஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 1 ஃபீட் வந்து எக்ஸாக்டாக வச்சிங்கனாலும் கூட சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து வராது. ஏன்னா இதோட பாக்ஸ் டெப்த்ன்றது வந்து 1 ஃபீட் வந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உன்னோட டோர்ன்றது வந்து மைனஸ் ஆகிடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சஸ் இல்லை 14 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சாஃப்ட் க்ளோஸ்ன்றது வந்து போட முடியும். நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் இல்லை. அதனால் வந்து சாஃப்ட் க்ளோஸ் வந்து இதில் யூஸ் பண்ணல நம்ம. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.